ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கேக் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இந்த கப்பளவு ரவை, ஒரு கப்பு, அதே கப்பளவு பாதி சுகரு, தயிர் அரை கப்பு, வாசனை இல்லாத எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பால் அரை கப்பு. பால் அரை கப்பு ஊற்றினதுக்கு பிறகு ஒரு சிட்டிகை சால்ட்டு, வெனிலா எசன்ஸு ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ரவை அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பஃபியாக இருக்குது. இந்த டைமில் பேக்கிங் சோடா போட்டுக்கணும். பேக்கிங் சோடா போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் தடவிட்டு, இப்போ எண்ணெய் தடவியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேட்டரை ஊற்றிடலாம். கேக் வேக வைக்க இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு. இதில் உள்ள சால்ட்டு போட்டுக்குங்க. நான் குக்கரில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட்டு போடலாம், ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக் ட்ரேவை நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு. இப்போ விசில்லாம் எதுவும் போடாமல் நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம் வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். அது 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதே அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. சர்க்கரை நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் ஊற்றிங்க. வெந்துடுச்சான்னு இப்போ பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்தி இல்லை டூத் பிக் வச்சு வெந்துடுச்சா பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சு. கேக் வெளியே எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ கேக்கை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அந்த சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக்கை திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது சுகர் சிரப்பை நம்ம மேலே தடவிடலாம். சுகர் சிரப்பை நல்லா மேலே ஊற்றி விட்டுருங்க. இப்போ நட்ஸு போட்டுடலாம். வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணலாம். கேக் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கேக்கு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சுகர் சிரப் போட்டனால பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.